hello வணக்கம் friends, welcome to Arun Sharmi channel. So welcome back to series 3 series 2 series வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சீரீஸ் 3. ஸோ சீரீஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சீரீஸ் 1 and 2 வந்து யார் வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எந்த பொசிஷனில், அதாவது எங்கே இருந்தாலும் பண்ணலாம். பட் சீரீஸ் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சிட்டிங் பொசிஷனில் தாங்க பண்ணணும். கரெக்டாக கம்ஃபர்டபுளாக அந்த ஆம்ரெஸ்ட் சேர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா அந்த டேபிள் ஓரமாக வந்து உங்களுடைய கையை ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ மெடிக்கல் டேர்மை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த மூமெண்ட்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியல் டிவியேஷன், அல்னா டிவியேஷன். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ஃபஸ்ட் ரெடியூஸ் ஆகும், மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபோர் ஆர்மில் இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இதில் வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் வந்துருமா இந்த எக்ஸசைஸ் பண்ணினா? அப்படி கிடையாது. ஆல்ரெடி ரிஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏதாவது ஃப்ராக்சரோ இல்லை டிஸ்லொகேஷனோ இல்லை ஏதாவது இந்த ஹேண்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் காஷியஸாக பண்ணலாம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் அதாவது பண்ணலாம் அப்படின்றத விட நீங்கள் வந்து கரெக்டான, அதாவது ஃப்ரீயாக இருக்கா, உங்களுடைய ஜாயின்ஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷனுக்கு மெசேஜில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். மற்றபடி எல்லாரும் பண்ணலாம். எதுக்கு பண்ணணும் இந்த எக்ஸசைஸு, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக அவங்க சொல்கிறீங்களே எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ரிஸ்ட் ஜாயிண்டில் இன்ஜுரி ஆகுதுங்க, ஸ்ட்ரெயின் ஆகுது. முக்கியமாக விமென், அதாவது லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஷ்வாஷர்லாம் வந்தாலும் நம்ம வீட்டில் நிறைய பேர் பாத்திரம் தேய்க்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி குக்கர்லேருந்து நம்ம தான் வெயிட்டை தூக்கி இறக்கணும். அதே மாதிரி இந்த வெயிட்டான இந்த கடாயில் வந்து பேனில் வந்து ஏதாவது நீங்கள் குக் பண்ணுறதாகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது நான்வெஜ் செய்கிறதாகட்டும், நல்லா வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தம்பு இருக்கிற இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், இல்லை டெண்டானில் ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து கொண்டு வந்து விட்டுரும். அதாவது மெடிக்கல் டேர்ம்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ், அதாவது டெண்டினைட்டிஸாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஃபிங்கர் அரவுண்ட் இந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங்கோ ஏதாவது இருக்கலாம். ஸோ சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோர் ஆர்ம் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்லோவாக பண்ணுங்கள். 10 கவுண்ட்ஸ், கட்டை விரல் மேலே பார்த்தா மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் அண்ட் கீழே பார்த்தா மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட். ஸோ இதுதாங்க பொசிஷன் பார்த்துக்கோங்க. சிட்டிங்கில் தான் பண்ண முடியும், ஸ்டாண்டிங்கில் வேண்டாம். ஃபோர் ஆர்ம் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சீரீஸ் 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.